கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு 38வது நாள் உபவாச ஜெபம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் ஹல்லேலூயா எதை குறித்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷன் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து எதை சொல்றார்னா, நம்ம மனுஷருக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக காட்டிக்கொள்வோமானால், ஹல்லேலூயா, தேவன் என்ன பண்றாரா, நம்ம இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறதுன்னு சொல்றார். அப்போ நம்ம மனுஷருக்கு முன்பாக நம்மை நாமே நீதிமான்களை போல காட்டிக்கொள்வது மிக மிக தவறு என்பதை குறித்து தான் தேவன் இந்த நாளிலே அவர் பேச போகிறார். ஹல்லேலூயா. இதை ஏன் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மனுஷனோ எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். ஆனால் தேவனோ நம்மளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். இது முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை நியாயம் விசாரித்து நம்மை நியாய தீர்ப்பு நாளிலே நம்மளுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்க போகிறவர் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல நம்ம எப்படி மனுஷர்களுக்கு முன்பாக நடந்துக்கிறோம் என்பதை குறித்து நாம் யோசிக்காமல், நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் என்ன யோசிக்கணும்? நம்ம தேவனுக்கு முன்பாக பயந்து நடக்கணும். ஏன்னா அவர் தான் நம்மளை எங்கே கொண்டு போகிறாரு? பரலோகம் கொண்டு போக போகிறாரு. அவர் தான் என்ன பண்ண போகிறாரு? நம்மளை நியாயம் விசாரிக்க போகிறாரு. அவர் தான் என்ன பண்ண போகிறாரு? நமக்கு பலனை தருகிறவரும் அவரே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மனுஷருக்கு முன்பாக நம்ம நீதிமான்களாய் காணப்படணும்னு சொல்லி ஒரு நாளும் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் அதை தான் நம்ம யோசிக்க வேண்டியது. ஹல்லேலூயா. இந்த காரியம் இந்த நாளிலே இந்த லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இப்போ அதுக்கு முன்பாக நம்ம பார்த்தோமானா, ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்றார். ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த ஒரு கதையை சொல்றார். சொல்லும்போது அவர் சொல்லிட்டே கடைசியில் அந்த எஜமானுக்கு என்ன நடந்தது அப்படின்னும் போது, அந்த உக்கிரக்காரன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீவர்ட். And he said also unto his disciples, there was a certain rich man who had a steward, and the same was accused unto him that he had wasted his goods. இப்போ இந்த உக்கிரனக்காரன் அப்படின்னா, ஸ்டீவர்ட் அப்படின்னா, தேவன் எதை குறித்து பேசுகிறார்னா, ஒரு எஜமானுக்கு உக்கிரனக்காரனாய் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க எப்படி இருக்கணும்?
உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்து எஜமானனே என்ன பண்றான், அவன் உக்கிரனக்காரனாய் ஏற்படுத்தின ஒரு மனிதனை அவன் எப்படி நடந்துக்கிறான், அவன் எவ்வளவு உண்மையா இருக்கிறான் என்பதை குறித்து அவன் கவனிச்சு, அவன் உண்மை இல்லை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவனை கூப்பிட்டு என்ன பண்றான், அந்த எஜமான் என்ன அது அடுத்த வசனத்துல நீங்க வாசிக்கும் போது கூப்பிட்டு அந்த எஜமான் கிட்ட சொல்லி, அந்த எஜமான் என்ன பண்றாரு, அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன, உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். நீ உன்னை பற்றி நான் நல்ல சர்டிஃபிகேட்டு எனக்கு இல்லைப்பா, எனக்கு இப்படி தான் நான் கேள்விப்படுறேன், நீ கொடுத்துரு, உன்னுடைய கணக்கெல்லாம் ஒப்புவிச்சிரு, நீ என்ன பண்ணாத, இனிமே இந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடாது, இனிமே இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீ தகுதி இல்லை, கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னுடைய எல்லாவற்றிற்கும் கண்காணிப்பாக ஒரு ஹையர் பொசிஷனில் வச்சிருக்கிறவங்க பேர் தான் உக்ரானக்காரர். அப்போ இப்போது இந்த மேலுள்ள காரியங்களில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, உலகத்தில் உள்ள எஜமானன் அல்லேலூயா அவர் ஒரு உக்ரானக்காரனை ஏற்படுத்தி அவர் அந்த உக்ரானக்காரன் உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரானால், அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் பரலோக தேவனாச்சே, நான் என்ன பண்ணுவேன், நானும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஆடுகள், நான் எனக்கென தெரிந்து கொண்ட என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன், எனக்கு உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அப்போது நான் என்ன செய்யணும், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே இந்த மேலே அந்த காரியத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே வரார். சொல்லிட்டு சொல்கிறாரு 8ஆம் வசனத்தில், ஏன்னா நம்ம எல்லாத்தையும் படித்தா நமக்கு நேரம் இருக்காது. 8ஆம் வசனத்திலே அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான், இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும், அங்கதான் இருக்குது ஹைலைட், ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சன்னதியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். பாருங்களேன் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு. ஒளியின் பிள்ளைகள்னா யாரு, ஒளியின் பிள்ளைகள்னா நாம தான். அல்லேலூயா, நாம தான் ஒளியின் பிள்ளைகள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களாம், ரொம்ப புத்தி உள்ளவர்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றார். ஏன் இதை ஆண்டவர் சொல்றார், whosoever 16 verse 8 அப்போ பார்க்கும்போது இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு, and the Lord commended the unjust steward because he had done wisely for the children of this world are in their generation wiser than the children of light. children of light ஐ பார்க்கிலும் இந்த உலகத்தின் பிள்ளைகள், பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்களாம், புத்தியாக இருக்கிறாங்களே. ஏன் அப்படின்னா ஆண்டவர் இதிலேருந்து நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது உண்மை. அல்லேலூயா, உண்மையே அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எதில் உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலையும் உண்மை, சின்ன சின்ன விஷயத்தில் கூட உண்மை. சின்ன விஷயம் தானேங்க, இந்த விஷயம் நான் செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன, இல்லை இது கொஞ்சம் தவறிட்டேன், இதனால ஆண்டவர் என்ன சொல்வார் அப்படின்னு யோசிக்க கூடாது. அதுக்கு அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால்
உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அல்லேலூயா. அநீதியான உலக பொருளை கொண்டு நீங்க என்ன பண்ணுங்களா? சிநேகிதரை சம்பாதியுங்கள். அதுக்கு அடுத்து சொல்றாரு, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியாய் உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அப்ப அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா தானே அநேகத்துல உங்களை அதிபதியா நான் மாற்ற முடியும். அல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன்? அநேகத்துல உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். நீ கொஞ்சத்திலே அநீதி உள்ளவனாய் காணப்பட்டா அப்புறம் அநேகத்துல ஏன் இதெல்லாம் ஆண்டவர் நம்மளோடு பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நீங்க அப்படியே படிச்சுட்டு வரும்போது கடைசியில் ஆண்டவர் சொல்றார், எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை நேசிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். இதை சொல்லும் போது என்ன பண்றாங்க? அந்த பரிசேயர்லாம் கேட்டு அவரை என்ன பண்றாங்க? பரியாசம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஏசப்பாவையே பரியாசம் பண்றாங்க. அப்பந்தான் ஆண்டவர் சொல்றாரு 15வது வசனத்துல, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக எப்படி காமிச்சுக்கிறீங்க? உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக எப்படி காணப்படுகிறது? அருவருப்பாய். அல்லேலூயா. அருவருப்பாய் காணப்படுகிறது. அப்போ இந்த நாளிலே நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்ன? பரியாசக்காரர்கள் அந்த இடத்துல பரிசேயர் பரியாசம் பண்ணாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பரியாசம் பண்றாங்க. ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு அவங்க ஏன் பரியாசம் பண்றாங்கன்னா, அல்லேலூயா, இவர் சொல்றாரே, கொஞ்சத்திலே உண்மையாயிருக்கிறவர்களை நான் அநேகத்துல நான் உண்மையாயிருக்கிறாருன்னு சொல்வேன். கொஞ்சத்தில் அநீதியா இருந்தா எப்படி அநேகத்தில் அநீதியா இருக்க முடியும்? அநீதியான உலக பொருளை நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இதெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது அவங்க மனசுல குத்துது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னாக்கா, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஏசப்பாவை விசுவாசிக்க மாட்டாங்க. ஏசப்பா தான் மெய்யான தீர்க்கதரிசின்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கல. அதனால அவர் சொல்றதையும் அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்டவர் பார்த்து கிளியரா சொல்றாரு, வேஷம் போடுறவங்க, மாயக்காரரே, நீங்கெல்லாம் யாரு? ஹிப்போக்ரட்ஸ், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அவங்க யாருக்கு முன்பாக நீதியா நடந்துப்பாங்க? மனுஷருக்கு முன்பாக நீதியா நடந்துப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க உள்ளத்திலோ அவர்கள் எப்படி இருந்தாங்க? ரொம்ப மகா கேடுள்ளதையும் அப்படியே தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களையும் அவர்கள் யோசித்து அப்படிதான் அவங்க இருதயம் காணப்பட்டது. அப்போ இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நம்ம என்ன பண்ணக்கூடாது? மனுஷருக்கு முன்பாக நம்மளை நீதிமான்களாய் காட்டிக்கொள்ளணும் அவசியமே இல்லைங்க. நம்ம யாருக்கு முன்பாக நீதியா இருக்கணும்? ஆண்டவருக்கு முன்பாக. இந்த உலகத்துல மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, அது தேவனுக்கு முன்பாக எப்படி காணப்படுகிறது? அருவருப்பாய் காணப்படுகிறது. அப்ப பாருங்க, இப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அப்போ சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ வெளி தோற்றத்தை பார்க்காத. அல்லேலூயா. நீ வெளி தோற்றத்தை பார்க்காத, உள் தோற்றத்தை பாரு. நான் என்ன பண்ண? அல்லேலூயா. நான் வெளி தோற்றத்தை பார்க்கறது இல்ல. நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் பார்க்கிறபடி பார்க்காத. அவன் தோற்றத்துல பார்க்க அப்படியே ஹைட்டு, அப்படியே அழகு சௌந்தரியம் உள்ளவனாய் காணப்பட்டான் சவுல். ஆனா அவன் இருதயத்துல தேவனுக்கு பிரியமானவனாய் காணப்படலங்க. அல்லேலூயா. அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் செய்தான். அவன் தேவனுடைய வார்த்தை ஒன்றுக்கும் கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நில்லுன்னு சொன்னா நிக்கல, காத்திருன்னு சொன்னா காத்திருக்கல. நீ எல்லாத்தையும் அழிச்சு போடுனா அதுல இருந்து ஒரு பங்கை அவன் எடுத்து வச்சுட்டு நான் உமக்கு பலி செலுத்துறதுக்காக எடுத்து வச்சேன்றான். ஆகையால் ஆண்டவருக்கு சவுல் மேல கொஞ்சமும் பிரியம் இல்லை. ஆனா சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து அழுகுறாரு. ஐயோ ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லும்போது அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் அழுகுற? நீ அவனை விட்டு, நான் அவனை எப்படி பார்க்குறேன்? எனக்கு பிரியல, எனக்கு பிடிக்கல, அதனால மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். அல்லேலூயா. நான் தான் என்ன பண்ணுவேன்? இருதயத்தை தான் பார்ப்பேன். அல்லேலூயா. அப்படிதான் தேவனும் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்றார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாய் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது. மனுஷர் நம்மளை நீதிமான்களா, ஐயோ இவங்க எவ்வளவு பெரிய நீதிமான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரா, என்னுடைய மகள், என்னுடைய மகன், ஓ எனக்கு உண்மையும் உத்தமுமான மகள், உள்ளே பிரவேசின்னு சொல்லி நம்மளை அழைக்கிறாரா பரலோகத்துல? உண்மையும் உத்தமுமான மகன் உள்ளே வா, ஓ ஃபெய்த்ஃபுல் அண்ட் குட் சர்வெண்ட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு யாரிடத்திலிருந்து கிடைக்கணுங்க? தேவனிடத்திலிருந்து கிடைக்கும். அப்போ இந்த நாளிலே நம்ம எல்லாரும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய யாரா இருக்கட்டும், நம்மளை பார்த்து அவர்கள் நீதிமான் என்று சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேவனுடைய பார்வையிலே நாம் உண்மையும் உத்தமுமாய் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறோமா அதை தான் பார்ப்பார். ஏன்னா அவர் அவருடைய பார்வையில எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். அல்லேலூயா. மனுஷர் ஒன்று யோசிக்கிறாங்கன்னா அதை மாதிரி ஆண்டவர் யோசிப்பதில்லை. அவருடைய யோசனைகள் எல்லாம் வேறு. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 20 அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ பார்க்கிறார். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு எப்படி தோன்றுமா? செம்மையாக தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய பார்வைக்கு நம்ம செய்கிற எல்லா காரியமும் நமக்கு ரைட்டா தாங்க தெரியும். இதுதான் ஆண்டவர் முதல் நாள்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நம்ம செய்கிற எல்லா காரியமும் நமக்கு எப்படி தெரியும்? ரைட்டா தெரியும். நம்ம ரைட்டா தானே இருக்கோம், கரெக்டாக தானே நடந்துக்கிறோம், கரெக்டாக ஜெபிக்கிறோம், கரெக்டாக வேதம் வாசிக்கிறோம், கரெக்டாக நம்ம சபைக்கு போயிடுறோம், தசமபாகம் தரோம், எல்லாமே ரைட். ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே அது சரியா இருக்கிறதா? அதை தேவன் நம்ம அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் நமக்கு சொல்லணும், எப்பா நீ செய்கிற எல்லா செயலும் என்னுடைய பார்வையிலே அது எப்படி இருக்குது? கரெக்டா இருக்குது அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் அவர் நமக்கு தரணும். அதனாலதான் ஆண்டவர் முதல் நாளிலிருந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் சொல்லி கொடுக்கிறார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமான காரியமா, தேவனுக்கு பிரியமான வழியா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் சொல்றார். அல்லேலூயா. நம்ம அப்படி செஞ்சு செஞ்சு பார்க்கும்போது தான் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவனிடத்திலே கேட்டு விசாரித்து
விசாரித்து தேவன் சொல்றாரான்னு சொல்றத கேட்டு விசாரித்து செய்கிற பழக்கம் வருங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த உலகத்தை பார்த்துட்டே இருந்தோம்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆனா தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சா இந்த உலகத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது? பிரியப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே இந்த லூக்கா 16:15 ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது. அப்போ இன்னைக்கு நாளைக்கு எதையெல்லாம் மேன்மையா என்றாங்க மனுஷருங்க பார்த்தீங்கன்னா, வெளி தோற்றம். அல்லேலூயா. வெளியில எப்படி இருக்கு? சூப்பர். இவங்க எப்படி இருக்கிறாங்க? இவங்க வெளி தோற்றத்துல நல்லா ஜெபிக்கிறாங்க, வெளி தோற்றத்துல இவங்க நல்ல வேதம் வாசிக்கிறாங்க, வெளி தோற்றத்துல இவங்க உபவாசிக்கிறாங்க, வெளி தோற்றத்துல இவங்க நல்லா அபிஷேகத்துல அந்நிய பாஷையில நிறைஞ்சு நிறைஞ்சு பேசுறாங்க. அவ்வளவுதான். ஆனா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் அவர் மட்டுமே. அப்போ நம்ம வெளி தோற்றத்துல நம்ம மனுஷருக்கு முன்பாக அப்படி காமிச்சிட்டு தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் காணப்படுவோமானால் அவர் என்ன சொல்வாரு? எப்படி நம்மள உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்வார்? சொல்ல முடியாதுங்களே. அதனால இந்த நாளிலே நம்மளை பார்த்து இந்த 38வது நாள் உபவாசத்தில் அவர் சொல்லி கொடுக்கிறார், என் பிள்ளைகளே, நீங்க வெளி தோற்றத்துக்காக வாழாதீங்க. வெளி தோற்றத்துல உங்களை பார்த்து நீதிமான்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய இருதயங்களை நான் தான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. மனுஷர் எதெல்லாம் மேன்மையா நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் நான் என்ன யோசிக்கிறேன்? அருவருப்பா யோசிக்கிறேன். அதனால மனுஷர் மேன்மையா யோசிக்கிறது, ஆண்டவரே நானும் அப்படி இருக்கணும்னு நினைக்க கூடாது. தேவன் எதை மேன்மையாக யோசிக்கிறாரோ கருதுகிறாரோ அதையே நாம் வாஞ்சிக்க வேண்டும். தேவன் எதையெல்லாம் மேன்மையாய் கருதுகிறார்? நம்ம உண்மையா இருக்கணும், அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும், அவருக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவர் சொல்லுகிறதை அப்படியே செய்யணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை முழுமையாய் விசுவாசிக்கணும், சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். அவர் சொன்னா கேள்வியே கேட்க கூடாது. இதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் இதை எதிர்பார்க்கும் போது இதெல்லாம் செய்யாம வெளி தோற்றத்துல மனுஷர்களுக்கு முன்பாக ஜெபிச்சிட்டா, நம்ம பிரசங்கிச்சிட்டா, இல்ல நம்ம வல்லமையா அந்நிய பாஷையில பேசிட்டா, இல்ல நல்ல வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படியே நீதிமான்களை மாறு காமிச்சுக்கிட்டா, இருதயத்தை தேவன் பார்க்கிறாரே. அல்லேலூயா. இருதயத்தை தேவன் பார்க்கிறாரே. அதனால் இன்றைய தினம் அல்லேலூயா நாம் என்ன யோசிக்கணும்? தேவனுக்கு எப்படி நம்மளுடைய இருதயம் பிரியமாய் காணப்பட வேண்டுமோ அப்படியாய் நம்மளுடைய இருதயத்தை அவருக்கு நேராய் பிரியமுள்ள இருதயமாய் நாம் மாற்றணும்னு சொல்லி யோசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அப்படி இருந்தாதான் தேவன் என்ன பண்றாராம், நம்மளுடைய இருதயங்களிலே அப்போ நம்ம இருதயங்களை பார்த்து, ஓ என் மகள், ஓ என் மகன், நான் சொல்றத அப்படியே செய்யறான், நான் சொல்றத அப்படியே கீழ்ப்படுகிறான். அப்போ சின்ன விஷயத்துல இந்த பிள்ளை உண்மையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாராம், நிறைய பெரிய ஒரு பொறுப்பை நம்ம கையில கொடுப்பார். இதை ஏன் ஆண்டவர் பேசுறாருன்னா, நம்ம நெடுநாட்களாய் எழுப்புதலுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த எழுப்புதலின் திட்டத்துக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தணும்? அவர் கொடுக்கிற ஒரு காரியத்தை அப்படியே செய்யணும், அதுல நம்ம உண்மையா இருக்கணும், அதை உண்மையா செய்யணும். அவர் எதை செய்ய சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் நமக்கு வந்தாதான், நம்ம அப்படி மாறினாதான் எழுப்புதல் எப்படி உண்டாகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதலாவது நமக்குள் அது உண்டாக வேண்டும்.
நமக்குள் ஒரு எழுப்புதல். என்ன எழுப்புதல்? எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். மனிதர்கள் பார்வையின்படி அல்ல, மனிதர்கள் பார்க்கிறபடி அல்ல, மனிதர்கள் யோசிக்கிறபடி அல்ல, தேவன் பார்க்கிறபடி, தேவன் யோசிக்கிறபடி, தேவன் நம்மை எப்படி வாஞ்சிக்கிறாரோ அந்தபடி இந்த எழுப்புதல். இரண்டாம் எழுப்புதல் நம்மளுடைய குடும்பத்திலே காணப்பட வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற நம்மளுடைய குடும்பத்திலே, நம்மளுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியிலே ஒரு எழுப்புதல். ஹல்லேலூயா! நம்மிடத்திலே எழுப்புதல் உண்டாகும் பொழுது அடுத்த எழுப்புதல் நம்மை சுற்றிலும் இருக்கிற குடும்பத்தில் உள்ள ஒரு நபர்களுக்கு மத்தியிலே எழுப்புதல். ஹல்லேலூயா! அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவுட்டர் சர்க்கிள். ஹல்லேலூயா! நம்ம குடும்பமே அந்த எழுப்புதலிலே நல்ல ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் பிரகாசிக்கிறவர்களாய் ஆண்டவர் சொல்றதை தான் கேட்போம் அப்படின்னு நம்ம குடும்பத்துல மாறிட்டோம்னு சொன்னா அடுத்துதான் நம்மளை உற்றார் உறவினர் நண்பர்கள் நம்மளுடைய அக்கம் பக்கம் வீட்டார் எல்லாரும். ஹல்லேலூயா! இதுதான் தேவன் வைத்திருக்கிற எழுப்புதலின் திட்டம். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா நம்மள ட்ரெயின் பண்றார். முதல்ல நம்ம என்ன ஆயிடணும்? தகுதி ஆயிடணும். அடுத்தது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தகுதி ஆகணும். மூன்றாவது நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த எழுப்புதலிலே பிறரை தேவனுக்காய் ஆயத்தப்படுத்தும்படியாக, பிறரை தேவனுக்காய் நாம் பிரயோஜனப்படுத்தும்படியாக தேவன் இந்த நாளிலே என்ன பண்றாரு? நம்மளை ட்ரெயின் பண்றார். ஹல்லேலூயா! அப்போ அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? முதல்ல நம்ம எப்படி இருக்கணும்? சின்ன விஷயம் ஆண்டவர் இப்போ நமக்கு சொல்றாருன்னா அந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கு. ஹல்லேலூயா! அவர் சொல்றாரு, கீழ்ப்படிப்பா. சரி ஆண்டவரே, நான் கீழ்ப்படிறேன். என்ன விசுவாசிப்பா. சரி ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். எப்பா, நான் சொல்றது அப்படியே நம்பு, நீ கேள்வி கேட்காத. சரி ஆண்டவரே, நான் கேள்வி கேட்கல. எதிர்பார்ப்பார்ல நம்மிடத்துல சொல்றது அப்படியே கீழ்ப்படிந்து நம்ம அந்த சின்ன விஷயத்துல உண்மையா இருக்கிறோமான்னு எதிர்பார்ப்பாரா? அப்பந்தான் அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு பெரிய காரியத்தை நம்மிடத்துல அவர் என்ன பண்ணுவாரு? பொறுப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்போ இந்த நாளிலே அப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மனுஷன் யோசிக்கிறபடியோ, மனுஷன் பார்க்கிறபடியோ நீங்க எதையும் பார்க்காதீங்க, சிந்திக்காதீங்க. மனுஷனுக்கு எதெல்லாம் மேன்மையாய் தோன்றுதோ அதெல்லாம் என் பார்வையில் எப்படி இருக்குது? அருவருப்பாய் இருக்கும். அதெல்லாம் நான் விரும்பல. அவன் வெளி தோற்றமா, வெளி வேஷமா அப்படிதான் மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நானும் அதை அருவருக்கிறேன். எனக்கு என்ன ரொம்ப முக்கியம்? இருதயம் தான் ரொம்ப முக்கியம். அந்த இருதயத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க அதைத்தான் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா! இப்ப இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவன் அல்ல இவனே, படிங்க, நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கேட்டீங்களா? அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போகிறானே என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நம்மை நாமே உயர்த்தி கொண்டோம்னா தேவன் என்ன பண்ணிடுவாரு? தாழ்த்திடுவார். ஆனா நம்மை தாழ்த்தி கொண்டோம்னா நம்மளை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா! ஏன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு பரிசேயன் வந்து ஜெபிக்கிறான், ஒரு ஆயக்காரன் வந்து ஜெபிக்கிறான். 2 மனுஷர் ஜெபம் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல பரிசேயன் இன்னொருத்த ஆயக்கார். பரிசேயன் அங்க இடத்துல நின்று எப்படி ஜெபிக்கிறான்னு பாத்தீங்களா? நான் யாருங்க? நான் பரிகாரன், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் ஜபத்தை பார்த்தீங்களா? நான் எல்லார போல இல்லை, ஆகையால் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றவங்களை எதுக்கு கம்பேர் பண்ணணும்? நம்மளையே முதல்ல பார்க்கணும்ல.
வாரத்தில் 2 தரம் நான் என்ன பண்றேன்? உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசம்பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவனுக்கு எதுல பெருமை? அவன் உபவாசிக்கிறானாமா, அவன் சம்பாத்தியத்துல தசம்பாகம் செலுத்துறானாமா கரெக்டா. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. உன் உபவாசமும் வீண், உன் தசமபாகமும் வீண். ஏன்னு சொன்னா உன் இருதயத்துல என்ன இல்லை? தாழ்மை இல்லை. உன் இருதயத்துல இவ்வளோ மேட்டிமே, மற்றவர்களாம் பார்த்து அவங்கள போல இல்லை ஆண்டவரேன்னு செபிக்கிற. முதல்ல நீ உன்னை தாழ்த்துறியா? தாழ்மை உள்ளவர்களுக்கு தானே தேவன் கிருபை அளிக்கிறார். சிறு பிள்ளையைப் போல் எவன் ஒருவன் சிறு பிள்ளையைப் போல் தன்னை தாழ்த்துகிறானோ அவனுடையதுதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுடையதுதான் தேவனுடைய ராஜ்யம் சொல்றாரே. உன்கிட்ட தாழ்மையே இல்லை. ஆனா வெளித்தோற்றத்துல நீ எப்படி இருக்கிற? வெளித்தோற்றத்துல எல்லாரும் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பக்கவா இவர் உபாசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, தசம்பாகம் செலுத்துறாரு, அப்படிதான் யோசிப்பாங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, மனுஷர் பார்க்கிறபடி எதெல்லாம் மேன்மையா என்றாங்களோ அதெல்லாம் எனக்கு எப்படி அருவருப்பு. அதெல்லாம் என்னவு? அருவருப்பு எனக்கு. இதெல்லாம் எனக்கு வேண்டியதே இல்லை. ஆனா அதே ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அல்லேலூயா. தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அப்ப அவன் என்ன செய்யறான்? தன்னை தாழ்த்துகிறான், தன்னை தாழ்த்துகிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவனே நீதிமானாய் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு அவன் என்ன பண்றான்? திரும்பி போகிறான். அவன் அல்ல, அவன் அல்ல. அவன் மனசுல அவ்வளோ பெருமை. அவன் நீதிமான் கிடையாது, இவனே நீதிமானாக்கப்படுகிறான். ஏனெனில் எவன் ஒருவன் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான், எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கிறார்? நம்மளுடைய இருதயத்திலே தாழ்மை. தாழ்மை நம்ம இருதயத்திலே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம முற்றிலும் தாழ்த்தி, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்கிறோம். மனுஷருக்காக நாங்க வாழ மாட்டோம். மனுஷர் சொல்றபடி நாங்க இருப்பதில்லை. மனுஷர் எதெல்லாம் மேன்மையா எண்ணுகிறார்களோ அதெல்லாம் உங்க பார்வையில அருவருப்பா இருக்கிறது ஆண்டவரே. அதை நாங்க வாஞ்சிக்க கூடாது. நாங்க எதை வாஞ்சிக்கிறோம்? நீங்க எது விரும்புகிறீங்களோ, நீங்க எதை வாஞ்சிக்கிறீங்களோ அதையே நாங்களும் என்ன செய்யணும் ஆண்டவரே? நாங்கள் வாஞ்சிக்கணும். அப்போ நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் மாறணும். அந்த எஜமானன் தன் உக்கிரானக்காரனை பார்த்து அவர் சொன்ன காரியம் பரவாயில்லையே அப்படின்னு கடைசியில் அந்த எஜமான் அந்த உக்கிரானக்காரனை பார்த்து சொல்றார், நல்ல விஷயம் செஞ்சிருக்கிற அப்படின்னு அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாருன்னா, தேவன் நம்மை பார்த்து என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார்? அல்லேலூயா. நீ நல்ல உக்கிரானக்காரனாய் இருக்கிறாய் மகனே, நீ நல்ல உக்கிரானக்காரனாய் இருக்கிறாய் மகளே என்று சர்டிபிகேட் கொடுக்கிறாரா? அவர் கொடுத்த ஒரு சின்ன பொறுப்பு, அந்த பொறுப்பிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? இல்லை, அந்த பொறுப்பை அசட்டை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஒரு சின்ன விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். முதலாவது நம்மை சரிப்படுத்தி கொண்டு, அடுத்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அவர்களுக்காய் பாரப்பட்டு அவர்களுக்காய் செபித்து அவர்களை கொண்டு வரணும்னு பார்ப்பார். அல்லேலூயா. அப்போ அவர் பார்ப்பாரு, முதல்ல என் பிள்ளை தன்னை சரிப்படுத்தி கொண்டு பிறகு தன் குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் சரிப்படுத்துறானா பார்ப்பாரு. அப்புறம் தான் அடுத்துதான் நம்மளை என்ன பண்ணுவாரு? கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றுவார், நம்மளை உக்கிரானக்காரனாய் மாற்றுவார். உக்கிரானக்காரன் ஸ்டீவர்ட்ஷிப் இஸ் நாட் தட் ஈஸி as we think. நம்ம நினைக்கிற மாதிரி
உக்ரானக்காரனுக்கு பெரிய வேலை தேவன் கொடுக்கிறது. அப்ப அந்த உக்ரானக்காரனாய் உங்களையும் என்னையும் தேவன் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறபடினால்தான் தேவன் இந்த நாளிலே நம்மை பார்த்து பேசுகிறார். நான் மற்ற மனுஷர்களைப் போல நீங்க இருக்காதீங்க, நீங்க எப்படி இருங்க, நான் எதிர்பார்க்கிறது போல இருங்க. நல்ல உக்ரானக்காரனுடைய குவாலிட்டி என்னன்னு கேட்டா, தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை அப்படியே செய்கிறது தான் நல்ல உக்ரானக்காரனுடைய வேலை. அதுதான் நல்ல உக்ரானக்காரனுடைய குவாலிட்டி. ஹல்லேலூயா. இதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் நம்ம வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ரோமர் 8:27. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களாக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னது என்று அறிவார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா. ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அவர் யாரு ஆவியானவர்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சித்தத்தின்படியே நம்ம எல்லாரும் நடக்கணும்னு சொல்லி நமக்காக அவர் என்ன பண்றாராம், எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காய் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். யாரிடத்துல? பிதாவினிடத்துல. ஐயோ, இந்த ஒரு சான்ஸ் கொடுங்களேன், என் பிள்ளை மாறிடுவான், என் பிள்ளை இன்னும் பரிசுத்தமாய் மாறுவான், என் மக இன்னும் பரிசுத்தமாய் மாறுவாள், என் மக உண்மையுள்ள உக்ரானக்காரனாய் மாறுவாள், உண்மையுள்ள உக்ரானக்காரனாய் மாறுவான், நான் சொல்லுகிறதெல்லாம் அப்படியே செய்வான் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு, நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்றாராம், அவருடைய சித்தத்துக்கு நம்மளை மாற்றணும்னு சொல்லி அவர் நமக்காய் வேண்டுதல் செய்கிறபடியால் நம்மளுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவாரே. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன மாதிரி சிந்திக்கிறோம்? நமக்குள்ளே ஆவியின் சிந்தை காணப்படுகிறதா, இல்ல மாம்சத்தின் சிந்தை காணப்படுகிறதா? அல்லேலூயா. நம்ம மாம்சத்தின் சிந்தை நமக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா, மனுஷர் எதெல்லாம் மேன்மையாக கருதுறாங்களோ அதையே நாமும் மேன்மையாய் கருதுவோம். எந்த சிந்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா, மாம்சத்தின் சிந்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அதே ஆவியின் சிந்தை நமக்குள்ளே காணப்பட்டா, ஆவியானவர் எதையெல்லாம் மேன்மையாய் கருதுகிறாரோ அதையே நாமும் மேன்மையாக கருதுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ கேட்டீங்களா? அப்ப நம்மலாம் எப்படி மாறணுங்க? ஆவியின் சிந்தையுடையவர்களாய் மாற வேண்டும். எப்படி மாறணும்? ஆவியின் சிந்தை நமக்குள்ளே வரணும். இந்த மாம்சத்தின் சிந்தையை டோட்டலா என்ன பண்ணிடணும்? அழிச்சு போட்டுறணும். இந்த மாம்சத்திலே வருகிற சிந்தை ரொம்ப மோசம். அதே 8ஆம் அதிகாரம் முன்னாடி நீங்க வாசிக்கும் போது 4ஆம் வசனத்திலே, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை தான் என்ன பண்றாங்களா? சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பாத்தீங்களா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறோம்னு சொன்னா நம்ம எப்படி இருப்போம்? மாம்சத்துக்குரியவைகளை தான் சிந்திப்போம். இந்த உலகம் எதெல்லாம் மேன்மையாய் கருதுகிறது? பட்டம், படிப்பு, அந்தஸ்து, வீடு, ஆஸ்தி, சொத்து, பெருமை, புகழ், இதுதானே உலகம் பார்க்குது. அல்லேலூயா. அப்ப இதுதான் நாமளும் என்ன செய்வோம்? மேன்மையாய் கருதுவோம்.
அல்லேலூயா. அப்போ உலகம் எதெல்லாம் வந்து பெருசா நினைக்குதோ அதெல்லாம் தேவன் என்ன பண்றது இல்ல, பெருசா நினைக்கிறது இல்லையே. ஏன் நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லாத? அதான் அடுத்த கீழ்ப்பகுதி சொல்லுது, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை என்ன பண்றாங்களாம், சிந்திக்கிறார்கள். அப்ப நீங்களும் நானும் ஆவியானவர் எதை சிந்திக்கிறாரோ அதையே சிந்திக்கிறவர்களாய் மாறும்படியாக தான் தேவன் சொல்றாரு, அப்பா நல்லா யோசிச்சுக்கோங்க, நீதிமான்களாய் மனுஷருக்கு முன்பாக நடக்கணும்னு நினைச்சுக்காதீங்க, அப்படி இருக்க முடியாது. நீதிமான்களாய் மனுஷருக்கு முன்பாக நீங்க நடக்கணும்னு சொன்னா நீங்க மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாய் உங்களுக்குள்ள என்ன சிந்தை காணப்படும், மாம்சத்துக்குரிய சிந்தை தான் வரும். நீங்க மாம்சத்தின்படி தான் நடப்பீங்க. ஆனா ஆவியானவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள எந்த சிந்தை வரும், ஆவியின் சிந்தை. ஆவிக்குரியவைகளையே சிந்திப்பீங்க. நீங்க ஆவியானவர் சொல்வதையே கேட்பீங்க. ஏன்னா நீங்க என்ன சிந்தையுடையவர்களா இருக்கிறீர்கள், ஆவியின் சிந்தை உங்களுக்குள் காணப்படுகிறது. அடுத்து பாருங்க வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ மாம்ச சிந்தை நமக்குள்ள இருந்து மாம்சத்தின்படி நடந்து உலக மனிதர்களைப் போல நாமும் அவர்களோடே அவர்கள் யோசிக்கிற விதமாகவே அவர்கள் யோசிக்கிற வண்ணமாகவே நாம போனோம்னா நமக்கு கடைசியில் என்ன நடக்கும், மரணம். மரணம் மரணம்னா ஆத்துமாவிலே மரணம். அல்லேலூயா. நம்ம ஆத்துமா மரணம் அடைஞ்சிரும். ஆனா நம்ம ஆவிக்குரியவைகளை சிந்தித்து ஆண்டவர் சொல்லுகிறதற்கு இடம் கொடுத்து ஆவியானவர் சொல்லுகிறபடியே நாம் சிந்திப்போமானால் அல்லேலூயா, நமக்குள்ள என்ன வரும், ஜீவனும் சமாதானமுமாய் காணப்படும். அல்லேலூயா. நமக்குள்ள ஜீவன் வருங்க, சமாதானம், அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் அடுத்த வசனத்திலே நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கேட்டீங்களா? அந்த மாம்ச சிந்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா இது எப்பவுமே என்ன ஆயிடுமா, தேவனுக்கு பகையா தான் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் தான் சொல்றாரு அழகா, நீங்க அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. நீங்க ஒருவரை பகைத்து ஒருவரை நீங்க சிநேகிக்க வேண்டும். நீங்க உலகத்தை பகைச்சிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரை சிநேகிக்க முடியும். ஆண்டவரை பகைச்சிட்டீங்கன்னா நீங்க உலகத்தை தான் சிநேகிப்பீங்க. ஏன்னு சொன்னா உலகம் உங்களுக்கு வேணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா நீங்க உலகத்துல எப்படி மனுஷர் இருக்கிறாங்களோ எப்படி வாழ்கிறார்களோ அப்படியே நாமும் வாழ வேண்டும். இந்த மாம்ச சிந்தை நமக்குள் காணப்படுமானால் இது என்னதான், தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ இது என்ன பண்ணாது, தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய விடாமல் தான் நம்மள ஆக்கிரும். அல்லேலூயா. அதனால மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்களெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட முடியாதுங்களே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு நீ உலகத்தை பகைச்சிருப்பா, இல்ல நீ என்ன பகைச்சிரு. ஏதாவது ஒண்ணுதான். நீ ஆண்டவர் வேணும்னு சொன்னா, நான் வேணும்னு சொன்னா, பரிசுத்தத்திலே நடக்கணும்னு சொன்னா, நான் சொல்ற ஆவிக்குரியவைகளெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தை விட்டு வந்துடணும். ஆனா இந்த உலகம்தான் எனக்கு வேணும் நீ சொன்னினா நீ தேர்ந்தெடுத்துக்கிற, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா நீ என்ன செய்ய முடியாது, பிரியப்படுத்த முடியாது. அல்லேலூயா. என்னை பிரியப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அல்லேலூயா. இது மொத்தமே ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டதல்ல. இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அது அவனுடைய ஆளுகை கீழ் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சாத்தானின் ஆளுகை கீழ் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் வேறு பிரித்தெடுத்த ஒரு ஜீவியத்தை வாழ வேண்டும் என்று தேவன் இந்த நாளிலே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். உலகம் போகிற போக்கிலே உலகம் வாழ்கிற வாழ்க்கையை நாமும் வாழாதபடிக்கு தேவன் எதை வாஞ்சிக்கிறாரோ, எதை விரும்புகிறாரோ, எதை நேசிக்கிறாரோ அதையே நாமும் நேசிக்கும்படியாக ஆவிக்குரிய சிந்தனை உடையவர்களாய் மாற வேண்டும். மனுஷன் எதையெல்லாம் மேன்மையாய் கருதுகிறானோ அதையெல்லாம் தேவன் அருவருப்பாய் எண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் தேவனு அருவருப்பாய் எண்ணு. ஹல்லேலூயா. அதனால நம்ம ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, அவருக்கு அருவருப்பான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் எப்படி பிரியப்படுகிறார், ஹல்லேலூயா, அப்படியாய் நாம் நடந்து கொள்ளணும். அடுத்து வசனம் 9ஆம் வசனம் ரொம்ப அழகா போட்டிருக்கு. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். இந்த ஆவி நமக்குள்ள இருக்கோம் சொன்னா, எந்த ஆவி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோமே, நமக்காய் அவர் என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்கிறாரே. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆவி நமக்குள் வாசம் செய்யுமானால் நாம் எப்படி இருப்போமா? நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வாரானால், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருப்பாரானால், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் நமக்கு எப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களா மாறுங்க? நம்ம எல்லாம் அவருடைய சிந்தையாய் மாறுவோம். நம்ம ஆவிக்குட்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. நமக்குள் எந்த ஆவி இருக்கும்? கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கும். அப்போ நல்லா கவனிக்கணும். யாரெல்லாம் மாம்சமாய் சிந்திக்கிறார்களோ, மாம்சமாய் செயல்படுகிறார்களோ, மாம்சத்திற்கேற்றபடி நடக்கிறார்களோ, இந்த உலகம் பார்க்கிறபடி அவர்கள் நடக்கிறார்களோ, அவர்களுக்குள்ள எந்த ஆவி இல்லை? கிறிஸ்துவின் ஆவி இல்லை. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உலகம் போகிற போக்குல அது உலகம் என்னெல்லாம் சொல்லுதோ அப்படியே நம்ம போயிட்டே இருக்கிறோம்னா, நம்மளை நிதானித்து அறிய வேண்டும். நமக்குள்ள யாருடைய ஆவி இல்லை? கிறிஸ்துவின் ஆவி இல்லை. ஐயோ, நம்ம எங்கேயோ தப்பு போருமே. நம்ம மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியாக தானே காரியங்களை செய்கிறோம். நம்ம மனுஷர் பார்க்கிற விதமா நம்ம பார்க்கிறோமே. மனுஷருக்கு எதெல்லாம் மேன்மையாய் காணப்படுகிறதோ அது நமக்கு மேன்மையாய் தெரிகிறதே. அப்போ நம்ம சம்திங் ராங். இப்போ இதெல்லாம் தேவனுக்கு பிரியவில்லையே, தேவனுக்கு அருவருப்பாய் காணப்படுகிறதேன்னு சொல்லி நம்மளை நாமே என்ன பண்ணணும்? மாத்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? இந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஹல்லேலூயா, நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும். நான் 10ஆம் வசனத்துல மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்மளுடைய ஆவி ஜீவனாய் இருக்கும்போது தான் நம்ம எதை சுதந்திரிக்க கொள்ள முடியும்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே தேவன் நம்மோடு என்ன சொல்றாரு? நம்ம ஆவியின் சிந்தையுடையவர்களாய் மாறணும். மாம்சத்தின் சிந்தை நமக்குள் காணப்படக்கூடாது. மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்க கூடாது. மனுஷர் எதையெல்லாம் மேன்மை கருதுகிறாங்களோ அதையெல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படியாய் காணப்படுகிறது? அருவருப்பாய் காணப்படுகிறது. அப்புறம் நம்ம ஏன் தேவன் சொல்லுகிறத கேட்காம மனுஷன் சொல்றத கேட்கணும்? அல்லேலூயா. அப்போ மனுஷன் யோசிக்கிறதெல்லாம் தேவனுக்கு அருவருப்புனா அப்போ நம்ம பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் செய்வாரானால், கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருக்குமானால், நமக்குள்ளே ஆவியின் சிந்தை காணப்படுமானால், நம்ம ஆண்டவர் சொல்றத மட்டுமே கேட்டுட்டு மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக, மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாய் காட்டிக்கொள்ளும்படியாக நம்ம நடந்து கொள்ளவே மாட்டோமே. அல்லேலூயா.
நம்ம தேவனுக்கே பிரியமாய், தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய், அந்த உக்கிரானக்காரனுக்கு எப்படி அந்த எஜமான் சர்டிபிகேட் கொடுத்தாரோ அப்படியாய் பரலோக எஜமான் உங்களையும் என்னையும் பார்த்து, ஓய் எனக்கு அருமையான நல்ல உக்கிரானக்காரனாய் நீ வாழ்ந்தாய் என்று சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாவா? ஆமென். நீ எனக்காய் நல்ல உக்கிரானக்காரனாய் இருந்தாய். உக்கிரானக்காரனுடைய வேலை என்ன? ஆண்டவர் சொல்றதை அப்படியே செய்யணும். ஆண்டவர் இங்க போன்றாரா போகணும், ஆண்டவர் இங்க வான்னு சொல்றாரா வரணும், ஆண்டவர் ஜெபின்றாரா ஜெபிக்கணும், ஆண்டவர் இதை செய்யன்றாரா செய்யணும், கேள்வி கேட்கக்கூடாது. அப்பதான் நல்ல உக்கிரானக்காரனா இருக்க முடியும். ஆக்சுவலி இதை பத்தி ஒரு வருடத்திற்கு முன்பாக அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் பெரிய ஒரு லிஸ்டே போட்டு, ஸ்டீவர்ட்ஷிப், உக்கிரானக்காரன்னா யார், அவர்களுடைய குண அதிசயங்கள் என்ன, அவர்கள் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து தேவன் நிறைய காரியங்களை எங்களோடு பேசினார். அதெல்லாம் அப்போ ஞாபகம், அன்னைக்கு சொல்லும் போதும் எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அதை குறித்து இப்போ நம்ம பேச போனோம்னா அது அதிக நேரம் எடுக்கும். ஹல்லேலூயா. உக்கிரானக்காரனுடைய வேலை என்ன? குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் ஸ்டீவர்ட். ஹல்லேலூயா. குவாலிட்டிஸ் ஆஃப் அ கிறிஸ்டியன் ஸ்டீவர்ட். கிறிஸ்தவனாய் வாழ்கிற உக்கிரானக்காரனுடைய குவாலிட்டிஸ்னா குண அதிசயங்கள். நான் சும்மா ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்றேன். he should be compassionate. கம்பேஷனேட்னா அனுசரிச்சு போகணும். அவன் இருக்கிற காரியத்துல திருப்தி அடையணும். அவனுக்குள்ள எப்படி இருக்கணும்? கண்டென்டட் ஹார்ட், திருப்தி அடையணும். ஒரு உக்கிரானக்காரனுடைய வேலை எப்படி இருக்கணும்? he should be generous. ஹல்லேலூயா. should not be selfish. தன்னை குறித்து மட்டுமே யோசிக்காதபடிக்கு பிறரை குறித்து பிறனுக்காய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு உக்கிரானக்காரனுடைய முக்கியமான குவாலிட்டி கிரேட்ஃபுல்னஸ், நன்றி அறிதல். இன்னும் உண்மையான குவாலிட்டி லவ்விங், அவன் அன்பாய் காணப்படணும். he should be loyal, உண்மையுள்ளவனாய் இருக்கணும். obedient, கீழ்ப்படுகிறவனாய் இருக்கணும். prayerful, எப்பொழுதும் ஜெபத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். responsible, பொறுப்புள்ளவனாய் இருக்க வேண்டும். he should do lot of sacrifices, நிறைய தியாகங்கள் செய்யணும். அவன் ஷேர் பண்ணணும், எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? நியாயமாய் ஷேர் பண்ணணும், நியாயமாய் பங்கு கொடுக்கணும். and he should be above all trustworthy. ஹல்லேலூயா. நம்பத்தக்க, தேவனால் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்படுகிறவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக உக்கிரானக்காரன். ஹல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துக்கும் வசன ஆதாரத்தோடு இருக்குங்க. ஆனா அத்தனை வசனங்களும் இப்பொழுது நாம் சொல்ல போனா நமக்கு நேரம் போதாது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் தேவன் அதை பேச அவருக்கு சித்தமாய் இருந்தால் நாம் அதை குறித்து தியானிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நல்ல உக்கிரானக்காரனாய் மாறும்படியாக நம்மளை பழக்கி கொண்டிருக்கிறார். எதற்காக? அவருடைய வேலையை, அவருடைய பணியை, அவர் நமக்கு கொடுத்த அந்த பொறுப்பை உண்மையும் உத்தமமாய் செய்து முடித்து அந்த பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும்போது, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்னிடத்திலே பிரவேசி என்று சொல்லணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உங்களையும் என்னையும் நல்ல உக்கிரானக்காரனாய் அவர் நம்மளை மாற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை குவாலிட்டிஸ் பார்த்தீங்களா? ஒன்னு இல்லை, ரெண்டு இல்லைங்க, இத்தனை காரியங்கள் ஒரு நல்ல உக்கிரானக்காரனுக்குள் காணப்பட்டால் ஒழிய அப்பந்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? கொஞ்சத்திலே உண்மையாய் உள்ளவனை தேவன் என்ன பண்றாருங்க?
அவன் அநேகத்தில் உண்மையாய் இருப்பான் என்ற நம்பிக்கை அவருக்கு வருங்க. கொஞ்சத்திலே நான் உண்மையா இல்லைன்னு சொன்னா அநேகத்துல எப்படி நம்ம உண்மையா இருப்போம் நம்பிக்கை வரும். அவருக்கு நம்பிக்கை வராதுங்களே. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரங்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதற்காய் தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அப்ப நல்ல உக்ரானக்காரன் யாரை பிரியப்படுத்தணும்? தேவனை மட்டுமே தான் பிரியப்படுத்தணும். உலகத்தை பிரியப்படுத்துறவர்களாய் காணப்படக்கூடாது. ஓ ஜீசஸ், உலகத்தை நாம் பிரியப்படுத்துவோமானால் தேவனுக்கு முன்பாக நல்ல உக்ரானக்காரனாய் இருக்கவே முடியாது. We cannot be a good steward unto God if we please the world, if we please men. One and only if we please God, we can be a good steward of God. ஹல்லேலூயா. தேவனுக்கு உண்மையான ஊழியக்காரனாய் உக்ரானக்காரனாய் காணப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் அவரை மட்டுமே பிரியப்படுத்துறவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. மனிதர்களை பிரியப்படுத்துறவர்களாய் அல்ல, மனிதர்கள் பார்க்கிற வண்ணமாய் அல்ல, மனிதர்கள் யோசிக்கிற வண்ணமாய் அல்ல, மனிதர்கள் எதையெல்லாம் மேன்மையாய் சொல்லுகிறார்களோ அதை அல்ல தேவன் பிரியப்படுகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அதை எல்லாவற்றையும் தேவன் அருவருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு தேவன் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட தேவனுக்கு கிறிஸ்துவின் நல்ல உக்ரானக்காரனாய், கிறிஸ்துவுக்காக நம்ம நல்ல உக்ரானக்காரர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதற்காய் தான் தேவன் இந்த நாளிலே நம்மளோடு என்ன பண்ணிட்டு இருக்காரு? பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பவுல் தீமோத்திக்கு எழுதும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள், படிக்கிறீங்களா? வருமென்று கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அணியாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்தவர்களாயும் அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமைக்காரர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் தேவ பிரியராமல் சுகமோக பிரியராகவும் தேவ பக்தியின் வெளிச்சத்தை தரித்தே அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஹல்லேலூயா. அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. எப்படி இருக்கணுமா? கடைசி காலத்துல மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களாம்? தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும், இதெல்லாம் போட்டிருக்கு. இதுதான் நடக்குதுங்க. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா மனுஷர்களுக்கும் நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்களையே அவங்க பிரியப்படுத்திப்பாங்க, அழகுபடுத்திப்பாங்க. அவங்கள அழகுபடுத்தி அப்படியே விதவிதமா பார்த்துப்பாங்க. ஹல்லேலூயா. தற்பிரியர்களாய், ஹல்லேலூயா. பண ஆசை பயங்கரமா பணப்பிரியராய், வீம்புக்காரராய், வீம்புக்குனா முதல்ல நின்றுடுவாங்க. அகந்தை உள்ளவர்களாய், பயங்கரமான மேட்டிமை தூஷிக்கிறவர்களாய், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி அறிதலே இல்லாதவர்களாய், பரிசுத்தமே இல்லாதவர்களாய், சுபாவ அன்பில்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், அவதூறு செய்கிறவர்களாய், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய், கொடுமையுள்ளவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களாய். இதெல்லாம் நடக்குது. யோசிச்சு பாருங்க. இதோ கடைசி காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதான் இருக்கிறார்கள் மனிதர்கள். துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய்.
தேவனுக்கு பிரியராய் காணப்படாம இந்த உலகத்தையே அவர்கள் சுகபோகமாய் வாழ வேண்டும் என்ற பிரியம். ஹalleluya. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவர், என்னது? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. ஆனா வெளியில எப்படி இருப்பாங்க? ஓ, நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் சபைக்கு செல்கிறோம், நாங்கள் வேதத்தை தியானிக்கிறோம் சொல்லி வேஷத்தை, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படி. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அப்படிதான் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அல்லேலூயா, விலகிடணும். இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டோன்னு சொன்னா அடுத்து நம்ம அவர்களோடு இருக்கவே கூடாது. அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் இதெல்லாம் பிரியப்படுறாங்க, நீயும் பிரியப்படுறியாப்பா? நீ அவங்க பிரியப்படுகிறதெல்லாம் நீ பிரியப்பட்டினா நீ என்னால் அருவருக்கப்படுவாய். ஆனா நீ என்னால் நீ நேசிக்கப்படணும்னு நினைச்சினா இவர்களை விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதை போல நீ இருக்கக்கூடாது. உன்னுடைய சுபாவங்கள் தேவனுக்கு பிரியமான சுபாவங்களாய், மாம்சத்துக்குரிய சுபாவங்களாய் இராதபடிக்கு ஆவிக்குரிய சுபாவங்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து ரொம்ப அழகா பேசுறாரு. நல்ல உக்கிரானக்காரனாய், அவருக்கு முன்பாக நல்ல உக்கிரானக்காரியாய், அவர் விரும்புகிறபடி, அவர் மன விருப்பத்தின்படி ஏற்ற உக்கிரானக்காரனாய், உக்கிரானக்காரியாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதற்காய் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நல்ல உக்கிரானக்காரனாய், நல்ல உக்கிரானக்காரியாய் இருந்தாதான் நம்மளால எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும், நித்திய ஜீவனை அடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். முக்கியமாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக நீதிமான்களாய் காணப்பட நீங்க விரும்பாதீங்கப்பா. அல்லேலூயா. நீங்க அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. அல்லேலூயா. நீங்க அப்படியெல்லாம் அவர்களுக்கு முன்பாக நீங்க நீதிமானாய் காண்பித்து கொள்ளணும்னு சொன்னா அது மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறதெல்லாம் நான் என்ன பண்றேன்? அருவருக்கிறேன். அல்லேலூயா. அப்படிலாம் நம்ம இருக்கணும்னு இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக நம்மளுடைய இருதயங்களை உண்மையாய் நம்ம அர்ப்பணித்து அவர் சொல்லுகிறபடி, அவர் நமக்கு வாஞ்சிக்கிறபடி, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நம்ம இருந்தாதான் கிறிஸ்துவுக்கு நல்ல உக்கிரானக்காரனாய், நல்ல உக்கிரானக்காரியாய் நாம் ஜீவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்ல உக்கிரானக்காரனுடைய வேலை என்ன என்பதை குறித்து தான் தேவ